இந்த விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், இந்த பட விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் தலைவர் அண்ணன் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த அன்பு நிறைந்த வணக்கம். அனைவருக்கும் நன்றி. வருக வருகவென உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த பேராண்டி திரைப்பட இசை வெளியீட்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பேராண்டி திரைப்படத்தில் முறைமாமன் கதாபாத்திரத்தில் படம் முழுக்க நடித்திருக்கிறேன். இயக்குனர் கொடுத்த இந்த வாய்ப்புக்கு இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் என் மனம் நிறைந்த நன்றியை இந்த மேடையில் சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் பேராண்டி திரைப்படத்தை பெரிய திரையரங்கில் சென்று பார்த்து மிகப்பெரிய சப்போர்ட் செய்து பேராண்டி திரைப்படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் வணக்கம். எல்லாரும் கோர்வையாக பேசுகிறாங்க, அடுக்கடுக்காக பேசுகிறாங்க. எனக்கு அந்த மாதிரி பேச தெரியாது. நார்மலாக எனக்கு என்ன வருமோ அதை நான் பேசுகிறேன். தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கங்க. இது என்னோட முதல் மேடை, சரிங்களா? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் நம்ம இயக்குனர் ஒருத்தரோட முயற்சியால் நடந்த படம் அது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கையை வச்சு தான் நாங்கள் இழுத்தோம். முதல் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா மனோரமாச்சி தான் இந்த படத்தில் நடிக்கிறதா இருந்துச்சு. அப்புறம் சில பல காரணங்களால அவங்க உடல் குறைபாட்டினால நடிக்க முடியல. ஆனால் என்னோட அதிர்ஷ்டம், அவங்க என்னோட படத்தில் கடைசியாக ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அதுபோக இங்கே என் கூட நடித்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மிக மிக ஜாம்பவான்கள் தான். எல்லோரும் இன்றைக்கி நேற்று இல்லை, முதலேருந்தே நடிச்சிட்டு இருக்கிறவங்க. அதில் நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். நம்ம லதா மேடம் என் கூட நடிச்சிருக்காங்க. அதுபோக கராத்தன்ராஜன் சார் நம்ம கூட நடிச்சிருக்காரு. சுந்தரராஜன் சார் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு வர முடியல, அவர் நடிச்சிருக்காரு. ஹீரோயின் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, அதனால் அவங்களால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்பினவங்க எல்லாருமே இந்த மேடையில் இருக்காங்க. நம்பாதவங்க யாருமே இங்கே வரல. அதுதான் முக்கியமான விஷயம். நாங்கள் நம்பினோம். முதலேருந்து கடைசி வரைக்கும் இயக்குனருக்கு துணையாக இருந்தோம். அவரோட வழியில் நாங்கள் பின்பற்றினோம். அவர் என்ன சொன்னாரோ அதை நாங்கள் செஞ்சோம். இப்போ இந்த படம் நாளைக்கு வெற்றி பெற்றோம். அப்படி பெற்றாலும் அதுக்கு முழுக்க காரணம் நம்ம இயக்குனர் மட்டும்தான். இந்த படத்தில் ரெண்டு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கணும். அது விளையாட்டுக்கு சொல்லலை. முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஊட்டி சாங் ஃபர்ஸ்ட் எடுத்துனே போட்டிருப்பாங்க, நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த ஊட்டி சாங்கில் சரின்னு சொல்லிட்டு போயிட்டோம். தலகுந்தா ஹில் ஸ்டேஷன் அங்கே போயிட்டு சரி ஓகே எல்லாம் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹீரோயினை பார்த்தேன், ஃபுல்லாக காஸ்டியூம் ஃபுல்லாக ஜம்முன்னு கேரளா ஸ்டைலில் நின்றுருந்தாங்க. சரி நமக்கு ஏதோ நல்ல காஸ்டியூம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். பார்த்தோன்னே பெருசாக ஒரு வேட்டி மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே சட்டை எங்கே அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வேட்டி போதும் உனக்கு அப்படின்ட்டாங்க. ஏப்பா இவ்வளோ குளிராக இருக்குது, ஹில் ஸ்டேஷன் வேட்டி மட்டும் போதுமா, வேறு ஏதாச்சும் கொடுங்கன்னா துண்டு ஒன்று கொடுத்துட்டாங்க. அதுதான் அதில் மட்டும்தான் எனக்கு இயக்குன மேலே கொஞ்சம் கோவம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டண்ட்டு பண்ணாங்க. ஸ்டண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற படத்துலலாம் ஒரு 2 ஃபைட்டு வைப்பாங்க, 3 ஃபைட்டு வைப்பாங்க, 4 ஃபைட்டு வைப்பாங்க. ஆனால் நம்ம இயக்குனர் ஒரே ஒரு ஃபைட்டு தான் வச்சுருக்காரு. அது அப்போ நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். சரி ஒரே ஒரு ஃபைட்டு தான் இருக்குது, நம்ம தப்பிச்சோம். ஸ்டண்ட் ரொம்ப பெருசாக இருக்காது, ஃபஸ்ட்டு படம் தானே, இவனுக்கு எதுவும் வராதுன்னு சொல்லிட்டு டூப்புக்கு இது போட்டுப்பாங்கன்னு சொல்லி ஸ்டண்ட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா சைனீஸ்கார மாதிரி இருப்பார். நீங்கள் பார்த்தாலே தெரியும். அவர் நின்றுட்டு இந்த மாதிரி ஓகே ஸ்டண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நான் நின்றுருக்கேன். என் கூட இவ்வளோ க்ளோஸில் ஒரு ஸ்டண்ட் மேன் நிற்க சொன்னார். நான் கூட கேட்டேன் அவர்கிட்ட, ஏன் சார் இது என்ன லிப் கிஸ்ஸாக பண்ணுறான், இவ்வளோ க்ளோஸாக நிற்கிறானே அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொன்னால் அவர் என்ன சொன்னார்னா, தம்பி உங்களுக்கு பல்ட்டி அடிக்க தெரியுமா அப்படின்னு கேட்டார். ஓகே சார் பல்ட்டி தானே தெரியும், அது கை கீழே ஊனி தலையை ஊனி திரும்பிடணும் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான் சார், அதை தான் பண்ணணும், ஆனால் நீங்கள் கையை ஊனாமல் பண்ணணுன்ட்டார். சார் நான் இது என்ன பல்ட்டி அடிக்க சொன்னீங்க, ஓகேன்ட்டேன். கையை ஊனி திரும்ப சொல்கிறீங்க, சரி ஓகே சார் பண்ணிடுறேன், ஏதோ ஒன்று பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பக்கத்தில் நின்றுருந்தவன் பேக் பல்ட்டி அடிக்க சொல்லிட்டாங்க. பேக் பல்ட்டி அடிக்கணும்னு சொன்னால் அது எப்படிடா நான் முன்னாடி குதிக்க அவன் பின்னாடி குதிக்க, இது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இவர் ஏதோ ஒன்று பண்ண போகிறாருன்ட்டு. நான் முன்னாடி குதிக்க அவன் பின்னாடி குதிக்க டங்குன்னு ஒரு அடி மண்டையில் ஃபஸ்ட்டாக இதில். அதுதான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக எதிர்பார்த்தேன். நல்லா அடி விழுந்துச்சு. அடி விழுந்தோன்னே அது எனக்கு அப்போ பெருசாக தெரியல. அதுக்கப்புறம் இந்த எடிட்டிங்கு டப்பிங் இதெல்லாம் முடிஞ்சு வரவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது போக நம்ம பாடல் வரிகளையும் ஃபஸ்ட்டு நாங்கள் இவ்வளோ நம்பலை இப்படி வரும் அப்படின்ட்டு. ஆனால் இயக்குனர் சொன்னார், இந்த பாடல் வேறு லெவலில் ரீச் ஆகும், நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னாரு. அப்புறம் ஃபைனலாக பார்க்கும்போது ஒவ்வொரு வரியுமே இது நான்
எந்த படத்தையும் வந்து குறிப்பிட்டு சொல்லலை. இப்போ இருக்கிற படங்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரிகள் வந்து பெருசு அளவில் பார்க்கறதில்ல. மியூசிக் இதெல்லாம் தான் பெரிய அளவில் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு இது பண்ணுற மாதிரி சிலம்பாட்டத்தை இதில் நாங்கள் வச்சுருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வரியும் நீங்கள் ரசிக்கிற மாதிரி இருக்கும். எம்ஜிஆர் பாடலுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நல்ல கவிஞர்கள் புலவர்கள்லாம் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம படத்தில் ஆனால் இவங்க 2 பேர் லிரிக்லேட் வந்து பேசினாங்களே இல்லைங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் எழுதுனது கிடையாது. நம்ம படத்துக்கு நல்லா எழுதியிருக்காரு. அந்த எழுதுனதுக்கொசரமே அதை பார்த்த உடனே இயக்குனர் வந்து நீங்கள் 100% வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணவே முடியாது. நான் கண்ணால் பார்த்த விஷயங்கள் தான் சொல்கிறேன். இயக்குனர் வந்து 100% வந்து உங்களால் சாட்டிஸ்ஃபைடே பண்ண முடியாது. நம்ம 100 டேக் எடுத்தாலும் 101 டேக் ஓகே பெட்டர் ஓகே நெக்ஸ்ட் இன்னொரு டேக் எடுங்க அப்படின்ட்டுருவாரு சிம்பிளாக. அதே மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி இதை ஓகே சொன்னாருன்னு தெரியல. லிரிக்கெல்லாம் ஓகேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது பாட்டு எல்லாமே. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. நல்லா வரும்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருக்குது. நீங்கள் எல்லாம் மறக்காமல் எல்லாரும் தியேட்டரில் போய் படத்தை பார்க்கணும். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இவ்வளோ நேரம் நான் பேசினதை அமைதியாக கேட்டிருந்தேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த ஆடியோ ரிலீஸுக்கு வந்திருக்கும் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களே, திரு ராஜேஷ் அவர்களே மற்றும் இயக்குனர் தங்கமணி அவர்களே, பாடலாசிரியர் அவர்களே, இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என் வணக்கம். இந்த திரைப்படத்தை பற்றி சொல்லணுன்னா இப்போ பார்த்தா பிரமிப்பாக இருக்குது. பாடல்கள் அவ்வளோ இனிமையாக இருக்குது. அதாவது எடுக்கும்போது நமக்கு தெரியல, படமும் நம்ம தமிழ் கலாச்சாரத்தை அதை சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ வர படங்கள்லாம் நீங்களே பார்க்குறீங்க. ஏன்னா பாடல்கள்லாம் அதனோட கருத்தே இல்லை. இப்போ 50 வருஷம் 60 வருஷம் பாடல் கூட அந்த இனிமே இருக்குது அந்த லிரிக்ஸ்க்கு. இப்போல்லாம் இன்ஸ்ட்ருமெண்டல் டாமினேஷன் தான் நிறையா இருக்குது. அது ஒன்றும் சொல்ல, இந்த காலத்து யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்குதுன்னு சொல்லி எடுக்கிறாங்க. அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இதை ரொம்ப அருமையாக எடுத்திருக்காரு இயக்குனர். அவர் வந்து என்னை வந்து இந்த ரோல் பண்ண சொன்னார். நான் கொஞ்சம் யோசித்தேன், இது வேணுமா பண்ணணுமான்னு. இல்லைம்மா நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா வரும், நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி மனோரமா ஆட்சி கூட பேசினாங்க, நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நாங்கள். அதனால் பண்ணியிருக்கேன். படத்தை நடித்த கதாநாயகன் கதாநாயகி மற்றும் வில்லன் எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லாம் இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் ரொம்ப திறமையானவங்க. அவங்களெல்லாம் நீங்கள் ஆதரிக்கணும். இந்த படத்தை பெரும் வெற்றி ஆகணும்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா இப்போலாம் ஒன்றும் படங்கள்லாம் வரதும் தெரியல போகிறதும் தெரியல. அப்புறம் என்ன எல்லாம் அந்த இதெல்லாம் பார்க்க மொபைல்லே பார்த்துடுறாங்க. எங்கள் காலத்துலலாம் 25 வாரம் 200 நாள் ஒன்று படங்கள்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ சார் ஒன்று சொன்னார். அவர் சொன்னது சரிதான். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நான் நடிக்க வந்து உலகம் சுற்றுவாள்னு வந்து 73 ரிலீஸ் ஆச்சு. 73 52 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சொன்னார், என்னை வந்து இப்படி குதிக்க சொன்னாங்க அப்படி குதிக்க சொன்னாங்க. இது ஒரே ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன். காஷ்மீரில் ஷூட்டிங். திரு NT ராமாராவ் அவர்கள் தான் கதாநாயகர். அதாவது அந்த ஐஸில் ஸ்கேட்டிங் பண்ணோம், ஐஸில் சறுக்கிக்கிட்டு வரணும். எனக்கு இவ்வளோ ஷார்ட் ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க. அவர் ஃபுல்லாக பேண்ட்டு ஷர்ட்டு போட்டு வந்துட்டாரு. என்ன பண்ண முடியும்? சறுக்கிட்டு வந்து எனக்கு அப்படியே நடுங்கிடுச்சு. போனேன்னு கொடுத்துங்க சொல்கிறேன். இதெல்லாம் சகஜம்தான் இண்டஸ்ட்ரியில். இல்லை சும்மா ஒரு தமாஷ் சொன்னேன், தப்பாக சொல்லலை, நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் வந்து எனிவே அந்த காலத்து படங்கள் வந்து நான் நடிச்சிருக்கேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் என்னை அறிமுகப்படுத்தினார். பின்னர் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடனும் திரு கமலஹாசனும் ரஜினி அவர்களுடன் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் 250 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா 2வது திரைப்பயணம் தொடங்கிச்சு. நான் கொஞ்ச நாள் சிங்கப்பூரில் இருந்தேன். அப்புறம் மறுபடியும் வந்து ராஜ்கிரண் ஃபோர்ஸ் பண்ணார், மறுபடியும் நடிக்க வச்சாங்க. அப்புறம் ராதிகா சொல்லிச்சு, நீங்கள் சீரியல் படமே வேண்டாம் ராதிகா, சீரியல் ஒரு லாங் ஜேர்னி. இதை கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு வரைக்கும் பாராட்டிட்டு இருக்கீங்க. இங்கே இருக்கிற அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியட என்னுடைய மனமான வாழ்த்துக்கள். இதுக்கு நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். இயக்குனர் நன்றி. படத்தின் இயக்குனர் திரு தங்கமணி சார் அவர்கள் பேசுவார்.
அன்பார்ந்த பேராண்டி என்னும் திரைப்படத்தின் இயக்குனர், மதிப்பிற்குரிய தங்கமணி அவர்களே, இந்த படத்தின் தயாரிப்பாளர் வேதா மீடியா என்டர்டெயின்மெண்ட், பத்மா கந்தசாமி எஸ்டேட்ஸ் நிறுவனர் மதிப்பிற்குரிய MK ராஜேஷ் அவர்களே, அவரோடு வருகை தந்திருக்கிற தொழிலதிபர் புதுச்சேரி ராமச்சந்திரன் அவர்களே, இந்த திரைப்படத்திற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில், பெருமை சேர்க்கும் வகையில் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஜோடியாக நடித்து புகழ்பெற்ற திருமதி லதா அம்மா அவர்களே, படத்தின் கதாநாயகன் தம்பி அரவிந்தராஜ் அவர்களே, இந்த படத்திற்கு உயிரூட்டக்கூடிய வகையில் சிறப்பான இசையை அமைத்திருக்கிற இசையமைப்பாளர் திரு ஹிதேஷ் முருகவேல் அவர்களே, இணை தயாரிப்பாளர் திருமதி லலிதா அவர்களே, நடிகர் அன்பு சகோதரர் கராத்தே ராஜா அவர்களே, பாடலாசிரியர் சிவலிங்கம் அவர்களே, பாடலாசிரியர் அருள்தாஸ் அவர்களே, ஓசூர் டோனி அவர்களே, தங்கை வழக்குரைஞர் திருமதி உமா சங்கரி அவர்களே, ஒளிப்பதிவாளர் திரு மகிபாலன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற தொகுப்பாளர் VM ஆறுமுகம் அவர்களே, இந்த திரைப்படத்தை சார்ந்த, திரைப்பட குழுவை சார்ந்த கலைஞர்களே, திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இயக்குனர் தங்கமணி அவர்களும் இணை தயாரிப்பாளர் திருமதி லலிதா அவர்களும் கடந்த வாரம் என்னை நேரிலே சந்தித்து இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார்கள். பல்வேறு பணிச்சுமைகள் என்னை ஆக்கிரமித்திருக்கிற சூழலில் இதில் பங்கேற்பதில் எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. ஆனாலும் இருவருமே விடாப்பிடியாக நீங்கள் வர வேண்டும், நீங்கள் சொல்லுகிற நாளில் நிகழ்ச்சியை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம், உங்களுக்கு தோதான ஒரு நாளை சொல்லுங்கள் என்று அன்பு கட்டளையிட்டார்கள். ஆகவே இந்த நாளில் நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய இயக்குனர் தங்கமணி அவர்களுக்கு முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இப்போதெல்லாம் திரைப்படங்களுக்கு வைக்கிற பெயர்களே வித்தியாசமாகத்தான் இருக்கின்றன. லதா அம்மா அவர்கள் சொன்னதைப் போல the 2K கிட்ஸ் இந்த காலத்து இளைஞர்களுக்கு பிடித்த இசை, பிடித்த பெயர் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் நிறைய திரைப்படங்களுக்கெல்லாம் பெயர்கள் வருகின்றன. அல்லது ஏதாவது ஒரு வித்தியாசமான கவர்ச்சிகரமான பெயர்
சூட்டப்படும். ஆனால் இயக்குனர் தங்கமணி அவர்கள் துணிந்து நம்முடைய தமிழ் மரபை போற்றும் வகையில் ஒரு நல்ல தமிழ் பெயரை, குடும்ப பெயரை திரைப்படத்திற்கு சூட்டியிருக்கிறார். இதுவே அவருடைய துணிச்சலுக்கு ஒரு சான்று என்று நான் கருதுகிறேன். பேராண்டி என்று சொல்லுகிற போதே தாத்தாவோ பாட்டியோ இதில் முக்கியமான பாத்திரம் வகிக்கப் போகிறார் என்று நமக்கு தெரிய வருகிறது. அந்த பெயரிலேயே குடும்ப பெயராகவும் அமைந்திருக்கிறது. ஒரு குடும்ப திரைப்படம் என்பதையும் இந்த பெயர் நமக்கு சொல்லாமல் சொல்லுகிறது. இப்போ வரக்கூடிய திரைப்படங்களில் நிறைய அரசியல் நெடி உண்டு. சில படங்களில் சாதி பெருமிதம் உண்டு. சில படங்களில் சாதியை ஒழிப்பு அரசியலை பேச வேண்டும் என்கிற அந்த கருத்தியல் போக்கை நாம் பார்க்கிறோம். இன்றைய சூழலுக்கு ஏற்ப காதல் கதையாக இருந்தாலும் குடும்ப கதையாக இருந்தாலும் இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஏற்ப பெயர் சூட்டுவதில் இயக்குனர்கள் கவனமாக இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய இயக்குனர் தங்கமணி அவர்கள் லதா மேடம் இதில் இருக்கிறார் என்பதனாலே என்னவோ அந்த பெயரை தேர்வு செய்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். அது பொருந்துகிறது. ஒருவேளை பெயர் முன்னே கூட அவர் தேர்வு செய்திருக்கலாம். அவர் இந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடியவராக இருக்கிறார் லதா அம்மா என்பது பாராட்டுதலுக்குரியது. அவங்க சொன்னாங்க, உலகம் சுற்றும் வாலிபன் தான் நான் முதல்ல நடித்த படம்னு. எனக்கு திடீர்னு என்னுடைய பழைய நினைவுகள். நான் பார்த்த முதல் படமே உலகம் சுற்றும் வாலிபன் தான். நான் இப்போ 8வது படிச்சிருந்தேன், நீங்கள் இப்போ 10வது படிச்சிருந்துருக்கிறீங்க. நான் எங்கள் கிராமத்தில் கரும்பு வெட்டுற தொழிலாளிகளோட கருப்பங்காட்டில் இருந்தேன் வேலை செஞ்சுக்கிட்டு. லீவு நாள்லாம் வேலைக்கு போவோம். சும்மா ஒரு சம்பளத்துக்கு போகிறதில்ல, சும்மா போகிறது. அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாங்கன்னு காட்டுக்குள்ளே போவோம். கருப்ப செவலையில் நின்றுட்டு வேலை செய்கிறது, கரும்பு ஒடிச்சு திங்கிறது, அந்த மாதிரி. அப்போ கருப்பம்பால் வந்து வெள்ளம் காய்ச்சிற இடத்துல ஒரு பெரிய கொப்பரையில் கருப்பம்பால் கருப்பஞ்சாறு கொட்டி பால் அந்த வெள்ளம் காய்ச்சுவாங்க. அந்த மனம் அப்படி இருக்கும், அருமையாக இருக்கும். அந்த வெள்ளத்தை காய்ச்சிற போது பக்கத்தில் இருந்து கேட்கும். அதில் அந்த அந்த கொப்பரைக்கு கீழே அந்த இதை எடுத்து போடுறாங்க பாருங்கள், கருப்பன் சக்கையை எடுத்து போடுவாங்கல்ல. அவர் வந்து என்னை கேட்டார், தம்பி இன்றைக்கி நாங்கள் சினிமாவுக்கு போகிறோம் வரியா அப்படின்னு என்னை கேட்டார். நான் கீழே நின்றுட்டு இருந்தேன். எட்டி பார்த்தோம், உள்ள திக்குதுன்னு எரியுது அப்படியே. அவர் தூக்கி போடுறாரு கருப்பன் சக்கை. நான் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் வந்து எங்கள் அப்பாவுக்கு நண்பர். அவர் என்கிட்ட இந்த ஆசையை தூண்டி விட்டார், சினிமாவுக்கு போகிறோம். எனக்கு என்ன படம் அப்படின்னு கேட்டால் எம்ஜிஆர் படம்னு சொல்கிறேன். எங்கே போகணுன்னா திட்டக்குடின்னு ஒரு ஊருக்கு, நகரத்துக்கு. அது எங்கள் ஊர்லேருந்து நடந்து தான் போகணும், பஸ்ஸெலாம் கிடையாது. 8-10 கிலோமீட்டர். இதை எப்படி எங்கள் அப்பாவிட்ட போய் சொல்கிறது, எனக்கு பயம். ஏன்னா சினிமாவுக்குலாம் போனால் அது குற்றம்னு எங்கள் ஊரில் அப்போ ஒரு மைண்ட் செட்டு. சினிமா பார்க்குறதுலாம் தப்பு. எப்படி பீடி சிகரெட்டு குடிக்கிறது தப்போ, அப்படி சினிமா பார்க்குறது தப்புங்கிற ஒரு உளவியல் எனக்கு ரொம்ப காலமாக இருந்துச்சு. அது ஹாஸ்டலில் கூட யாராவது சினிமா போனால் திருட்டுத்தனமாக தான் போய் பார்த்துட்டு வரணும். அதுக்கு வார்டன் கூப்பிட்டு அடிப்பார். நீ சினிமா பார்க்குற அளவுக்கு போயிட்டியா வளர்ந்துட்டியா அப்படின்னு கையை நீட்ட சொல்லி அடிப்பாங்க, முட்டி போட வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் படம் பார்க்குறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு. எங்கள் அப்பாவிட்ட போய் நீங்கள் கேளுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் உடனே எங்கள் அப்பாவிட்ட கேட்டார். அவருக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் வந்து நீ பத்திரமா போய் அழைச்சிட்டு திருப்பி கொண்டு வந்து விட்டுருவில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவர் கேட்டார். உடனே அவர் ஆமான்னு சொல்லிடுறாரு. அவரோட நான் போய் பார்த்தேன். எனக்கு கதையும் புரியல, ஒன்றும் புரியல. ஏதோ டிஷின் சண்டை. அதில் எம்ஜிஆரை பார்த்தேன், அம்மாவை அப்போ முதல்ல பார்த்துருக்கேன். அவ்வளவு பிறகு இப்போ நான் நேரில் பார்க்குற ஒரு வாய்ப்பு, அந்த திரைப்படத்தில் பார்த்த அம்மாவை இன்னைக்கு பக்கத்தில் உட்கார்ந்து பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைத்தது எண்ணி அவர் மேடையில் பேசும்போது தோணுச்சு. வந்து உட்கார்ந்ததும் கேட்டேன், எந்த வருஷம் அது அப்படின்னு கேட்டேன். அது 1973 கரெக்டு. நான் 8வது படிக்கும்போது அந்த படம் வந்துச்சு திட்டக்குடியில். இன்னைக்கு அவ்வளவு பெரிய பாரம்பரியமுள்ள 250 திரைப்படங்களை நடித்த அம்மாவை கொண்டு வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சிருக்கிறார் நம்முடைய இயக்குனர் தங்கமணி.
இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஏற்ப டைட்டில் படத்துக்கு பேர் வைக்கணும். இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஏற்ப பாடல் வரி புரியாத இசையை, அதான் அவங்க சொன்னாங்க இன்ஸ்ட்ருமெண்டல் டாமினேஷன். நாங்கள் ஒரே இறைச்சலாக உட்காந்து மியூசிக் மட்டும்தான் கேட்கும். நமக்கு வரி என்னான்னு உத்து கவனிச்சாதான் வரி தெரியும். நிறைய பாடல்களில் வரியே கேட்காது, என்னதான் லிரிக்ஸ்னே தெரியாது நமக்கு. ஆனால் பழைய பாடல்கள்லாம் பாருங்கள், இசையும் அவ்வளவு இனிமையாக இருக்கும், வரிகள் நம்ம மனசில் ஆழமாக பதியும். அது கண்ணதாசன் எழுதின பாடலாக இருந்தாலும் சரி, மருதகாசி எழுதின பாடலாக இருந்தாலும் சரி, உடுமலை நாராயணகவி எழுதிய பாடலாக இருந்தாலும் சரி, வாலி எழுதிய பாடல்களாக இருந்தாலும் சரி, அந்த வரிகள்லாம் அவ்வளவு அருமையான வரிகள், ஊக்கம் தரக்கூடிய வரிகள், நம்முடைய மனதில் ஆழமாக பதியக்கூடிய வரிகள், வார்த்தைகள். அதுக்கு உயிரூட்டக்கூடிய வகையில் இசை இருக்கும். இளையராஜா அவருடைய இசையெல்லாம் கிராமத்தை அந்த அளவுக்கு கிராமங்களை ஆட்டி படைத்தது. இந்த ஆட்டுக்கார அலமேலு, அன்னக்கிளி, இந்த படங்கள்லாம். இப்போது தங்கமணி அவர்கள் படத்தை பார்த்தா தான் தெரியும். இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ப சப்ஜெக்ட் அதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேராண்டி விரும்புகிற பொண்ணை திருமணம் பண்ணி வைக்கிற கதை. இந்த திருமணம்னாலே இங்கே சாதி குறுக்கிடும். அகமண முறைங்கிறது தான் சமூகத்தில் இருக்கிற நடைமுறை. சட்டத்துக்கு புறம்பான ஒரு நடைமுறை தான், ஆனால் அதுதான் சமூக நடைமுறையாக இருக்குது. ஒரே சாதிக்குள்ளே தான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறது நீண்ட காலமாக இருக்குது.